ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாட்டோட சதுரங்கத்துக்கான சகோதரன் சகோதரி அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு மிகப்பெரிய கிராண்ட் மாஸ்டர், சின்ன வயசுலயே கிராண்ட் மாஸ்டரான அக்கா தம்பி பிரக்யானந்தா வைஷாலி. இவங்களை பத்தி இப்ப ஏன் பேசணும் அப்படின்னா இன்னைக்கு நார்வேல இவங்க சதுரங்க வேட்டையே ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரெக்கார்ட்ஸ் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. பிரக்யானந்தா மிகப்பெரிய பேச்சு பொருளா இன்னைக்கு எல்லா நியூஸ் சேனல்லயும் இருக்காரு. இந்தியாவில் மிகப்பெரிய பேச்சு பொருளா இருக்காரு. எதனால? அப்படி என்ன டோர்னமெண்ட் நடக்குது நார்வேல, அதை பத்தி தான், அந்த டோர்னமெண்ட் பத்தியும் பிரக்யானந்தா பண்ண ரெக்கார்டை பத்தியும் இந்த பிரதர் சிஸ்டர் பேர் என்ன பண்றாங்க நார்வேல, அதை பத்தி உங்களுக்கு ஒரு ஷார்ட்டா சொல்லணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பண்றேன். இவங்களை பத்தி நம்ம பேசலாம், வேற யார் பேசுவா? வாங்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இவங்களை பத்தி நம்ம எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுவோம். இவங்க தமிழ்நாட்டோட மிகப்பெரிய சொத்தா இருப்பாங்க, இந்தியாவுக்கும் பெரிய பேர் வாங்கி தருவாங்கன்னு நம்ம நம்புவோம். வாங்க வீடியோவில் போலாம். இது உங்க நரேன் சிவ், நான் உங்க நரேன். வெல்கம் டு நரேன் சிவ். யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும், புது புது நியூஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவுல போகலாம். நார்வே செஸ் டோர்னமெண்ட். இந்த டோர்னமெண்ட்ல தான் இப்போ பிரக்யானந்தாவும் வைஷாலியும் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த டோர்னமெண்ட் எதுக்காக கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கணும்னா, உலகத்துல இருக்க மிகப்பெரிய கிராண்ட் மாஸ்டர்ஸ் ஒரு நாட்டிலயுமே ஒரு கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஒன்னா இன்டராக்ட் பண்ணணும், ஒருத்தங்களோட மைண்ட் இன்னொருத்தங்களோட மைண்டை ஷேர் பண்ணிக்கணும், அவங்களோட பிளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், இன்டராக்ட் ரொம்ப மியூச்சுவலா இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நார்வேல இந்த டோர்னமெண்ட்டை கண்டக்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, இதுல செலக்ட் ஆகி விளையாடுற எல்லா பிளேயர்ஸுக்குமே கம்பல்சரி பிரைஸ் மணி கண்டிப்பா இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரைஸ் மணி இருக்கு. அது எந்த அளவுக்கு மிக பெருசுனா ரொம்பவுமே பெரிய அமௌண்ட். இப்படி இதுல நம்மளோட தமிழ்நாட்டை சேர்ந்த ரெண்டு கிராண்ட் மாஸ்டர்ஸ், அதுவும் அவங்க ரெண்டு பேருமே ஒரே வீட்டை சேர்ந்தவங்க, அக்கா தம்பி அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு ரொம்பவுமே பெருமையா இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சின்ன வயசு பசங்க, அது நம்ம முக்கியமா நோட் பண்ணணும். இந்த டோர்னமெண்ட்ல இருக்கிறதுலயே ரொம்ப சின்ன வயசு பசங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான். பிரக்யானந்தாக்கு பாத்தீங்கன்னா 18 வயசு தான் ஆகுது. அவங்க அக்காவுக்கு பாத்தீங்கன்னா ஐ திங்க் 22 ஏஜ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 2023 ஆகுது. 2001ல பிறந்திருக்காங்க. இப்படி சின்ன வயசா இருந்தாலும் கிராண்ட் மாஸ்டர்ஸ்ன்ற பட்டத்தை அவங்க வாங்கினதுனால தான் இப்போ நார்வே டோர்னமெண்ட்ல கலந்துக்க முடிஞ்சிருக்கு. கலந்துகிட்டது மட்டும்தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணி அவங்க இன்னைக்கு பண்ண ரெக்கார்ட், அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ரெண்டு பேருமே 3 ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு 3 ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணி ரெண்டு பேருமே அந்த டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றது தான் நம்மளுக்கு ரொம்பவுமே பெருமையான விஷயம். அது மட்டும் கிடையாது, அவங்க பீட் பண்ண ரெண்டு பேருமே சரி ஒரு மிகப்பெரிய பிளேயர்ஸ். பிரக்யானந்தா யாரை பீட் பண்ணாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ரொம்பவுமே ஆச்சரியப்படுவீங்க. பிஃபோர் டோர்னமெண்ட்ல இவரை பீட் பண்ணிருக்காரு, பட் கிளாசிக்கல் டோர்னமெண்ட்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டோட நம்பர் 1 செஸ் பிளேயர் மேக்னஸ் கால்சனை ஹெட் டு ஹெட் உட்காந்து கிளாசிக் டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் பீட் பண்ணி இந்தியாவில் இல்ல வேர்ல்டுலயே ஒரு மிகப்பெரிய பேச்சு பொருளா இன்னைக்கு ஃபுல்லா இருக்காரு. இந்த நார்வே டோர்னமெண்ட் முடிகிற வரைக்குமே அவர் பேச்சு பொருளா தான் இருப்பாரு அப்படின்னு கண்டிப்பா எதிர்பார்க்க. சோ இவர் மட்டும் தான் இந்த ரெக்கார்டை பண்றாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் கிடையாது. வைஷாலியும் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க 3rd ரவுண்ட்ல பீட் பண்ண பியா கிராம்ப்ளிங் அப்படின்ற ஒரு ஸ்வீடன் பிளேயர். அவங்க 61 இயர் ஓல்டு பிளேயர். அவங்க மிகவுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயரை பீட் பண்ணி அவங்களும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. இவங்களை பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த கிளாசிக்கல் டோர்னமெண்ட்ல அக்கா தம்பி அப்படின்னு செலக்ட் ஆகிற ஃபர்ஸ்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கிராண்ட் மாஸ்டர் இவங்க ரெண்டு பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டே போலாம். இவங்க இதுக்கு அப்புறமேட்டு என்னென்ன மாதிரி ரெக்கார்டை இந்த டோர்னமெண்ட்ல கிரியேட் பண்ண போறாங்க அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
இவங்கள பத்தி நம்ம பேசுறோம்னா வேற யாரும் பேச மாட்டாங்க. மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் நடக்குது, இதுல இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அக்கா தம்பி இவ்வளோ ஒரு டேலண்டட் பர்சன்ஸ் வந்து ரெக்கார்டை மேக் பண்ணிட்டு இருக்காங்கன்றத நான் எல்லாருக்கும் சொல்லணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை மேக் பண்றேன். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு பேரண்ட்ஸா இருக்க சில பேருக்கு தோணலாம், நம்ம பசங்களும் இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டை மேக் பண்ணணும், நம்ம பசங்களையும் அவங்களோட டேலண்ட்டை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு பிடிச்ச விளையாட்டுல அவங்களோட டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தங்களுக்கு தோணுச்சுன்னா அது மூலியமா என்னால அவங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இதை பார்த்துட்டு யாரோ ஒருத்தரோட லைஃப் சேஞ்ச் ஆச்சுன்னா அது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க பேரண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல பெரியவங்களா இருக்கட்டும், அவங்களோட பசங்களா இருக்கலாம், இல்ல அவங்களோட தெரிஞ்ச பசங்களா யாரா வேணா இருக்கலாம், உங்களுக்கு யாருக்கு அவங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு தோணுச்சு எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அவங்களோட ஸ்கில் தோணுச்சுன்னா மட்டும் பத்தாது, அவங்க ஸ்கில்லை டெவலப் பண்றதுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை கண்டிப்பா செய்யுங்க. ஏன்னா நம்ம செஞ்சாதான் அவங்களும் பிரக்யானந்தா வைஷாலி மாதிரி லைஃப்ல இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்க, அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்க அச்சீவ் பண்ணா நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் பெருமை, நம்ம இந்தியாவுக்கு தான் பெருமை, நம்மளுக்கும் பெருமை. இதை சொல்லிட்டு இந்த வீடியோவை இப்ப கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த நார்வே டோர்னமெண்ட்ல அடுத்தடுத்து என்ன மாதிரி ரெக்கார்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. அடுத்து என்னென்ன ரெக்கார்டு வருதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வீடியோவும் உங்களை வந்து சேரும். ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என் வீடியோவை ஃபாலோ பண்ணி என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ வீடியோ உங்களை ஃபாலோ பண்ணும். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட் ஒன் சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை ஃப்ரம் நரேன்.